ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டாராக வளம் வந்திருக்காரு. அவருக்கு என்னோட சார்பாக ஒரு மிகப்பெரிய ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். இன்னும் நீங்கள் நிறைய மூவிஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நிறைய டிஸ்க்ளைமர் போடணும். இந்த படத்தோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டிஸ்க்ளைமர்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர், இது வந்து எல்சியூ கிடையாது. செகண்ட் டிஸ்க்ளைமர், நான் வந்து ஒரு விஜய் ஃபேன், அதாவது இளைய தளபதி விஜய் அவர்களோட ஃபேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு சைடில் நான் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுப்பேன், அந்த மாதிரி ரிவ்யூ கொடுப்பேன் அப்படின்லாம் கிடையாது. படத்தில் என்ன இருந்ததோ அதை கண்டிப்பாக அப்படியே சொல்ல வேண்டிய கடமையில தான் இருக்கேன். மேபி என்னோட ஆஸ்பெக்ட் வேணா மாறி இருக்கலாமே தவிர ஆஸ் அ தலைவர் ஆடியன்ஸா, ஆஸ் அ நார்மல் ஆடியன்ஸா இந்த படம் எப்படி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக எடுத்துட்டு போறேன். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே நான் போயிருக்க வேண்டியது. ஃபேமிலியாக வந்து ஒரு பெரிய மாலில் வந்து நான் படம் புக் பண்ணியிருந்தேன். நான் என்னோட ஒய்ஃபு என்னோட பாப்பா போகும்போது அலோவ் பண்ணல. ஏன்னா குழந்தைங்க வந்து ஏ-ரேட்டட் மூவி அப்படின்றதுனால பிலோ 18 இயர்ஸ் இருக்கவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு 3 டேஸ்ல யார் மூவி போனாலும் தயவு செஞ்சு குழந்தைங்களை கூட்டிட்டு போவாதீங்க. அதுவும் பிலோ 18 இயர்ஸ் இருக்கிறவங்களை கூட்டிட்டு போவாதீங்கன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள்.